ஓம் நமச்சிவாய வாழ்க. நாதந்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நாம் இந்த பதிவில் வக்ர நிவர்த்தி அடையும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறார், அதற்கான பரிகாரம் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம். உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். குரு பகவான் மகிழ்ச்சி, செல்வம், பெருமை மற்றும் செழுமையின் கிரகமாக விளங்குகிறார். ஒருவர் மீது குரு பார்வை பட்டுவிட்டால் அவர் வாழ்வில் பலவித உச்சங்களை தொடுவார். குரு பகவான் தற்போது வக்ர நிலையில் உள்ளார். அவர் டிசம்பர் 31ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைய உள்ளார். அனைத்து ராசிகளுக்கும் மங்களகரமான வரங்களை அள்ளி கொடுப்பவர் குரு பகவான். வாழ்வில் முன்னேற்றம், பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவின் ஆசி மிக அவசியமாகும். குருவின் பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம். குரு பகவான் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் செல்வ செழிப்பு, பணம், குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகள் கிடைக்கும். நவ கிரகங்களில் இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஒருவர் பிறக்கும் போது நவ கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கின்றார்களோ அதனை பொறுத்தே அவர்களது ஜாதகம் அமைக்கப்படும். அந்த வகையில் தற்போது மேசராசியில் பயணம் செய்து வரும் குரு பகவான் வரும் டிசம்பர் 31ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதன் காரணமாக வரும் 2024ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கும் குரு பகவானின் தாக்கம் ஏற்படுகிறது. ஒரு சில ராசிகள் சிறப்பான பலன்களை பெறப்போகின்றனர். அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து தெரிந்து கொள்வோம். மேசராசி அன்பர்களே, குருவின் வக்ர நிவர்த்தியால் 2024ஆம் ஆண்டு புத்தாண்டில் சிறப்பு பலன்கள் கிடைக்கும். அதாவது வெளி வட்டாரத்தில் மரியாதை, நம்பிக்கை, கௌரவம் அதிகரிக்கும். மேலும் குரு லக்ன வீட்டில் நுழைவதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் கிடைக்கும். எதிர்பாராத பணவரவும் கூடும். செல்வம் சேர்ப்பதில் முன்னோடியாக இருப்பீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வரக்கூடிய இடையூறுகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகிச் செல்லும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கடின உழைப்பு நல்ல லாபத்தை தொழிலில் பெற்றுத்தரும். புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். கூட்டு முயற்சி சிறப்பாக அமையும். பண வரவில் எந்த குறையும் இருக்காது. நிலுவையில் சிக்கிக் கொண்டிருந்த நிதி உங்களை தேடி வரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். எதிலும் ஆர்வம் பிறக்கும். சேமிக்கும் எண்ணம் ஏற்படும். நாடாளுபவர்கள், பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும். கணவன் மனைவி இருவரும் கலந்து பேசி குடும்ப செலவுகளை குறைக்க முடிவுகளை எடுப்பீர்கள். பூர்வீக சொத்தை மாற்றிவிட்டு உங்கள் ரசனைக்கேற்ப புது வீடு வாங்குவீர்கள். மகளுக்கு ஊரே மெச்சும்படி திருமணம் முடிப்பீர்கள். மகனுக்கு அயல் நாட்டில் உயர்கல்வி அமையும். பழைய கடன் பிரச்சனைகளை தீர்க்க புது வழி பிறக்கும். வாழ்க்கை துணைவர் வழியில் மதிப்பு மரியாதை கூடும். இதுவரை கண்டும் காணாமல் இருந்தவர்கள் இனி உங்கள் வளர்ச்சியை கண்டு வழியே வந்து பேசுவார்கள். சகோதரிக்கு நல்ல விதமாக திருமணம் முடியும். பழைய நகைகளை மாற்றி புதிய டிசைனில் நகை வாங்குவீர்கள். இயக்கம், சங்கம் ஆகியவற்றில் பெரிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். தாய் வழி விசேஷங்களில் முதல் மரியாதை கிடைக்கும். அத்தை மாமன் வழியில் பிணக்குகள் நீங்கும். அரசாங்க அதிகாரிகளால் உதவிகள் உண்டு. நண்பர்கள், உறவினர் உதவியுடன் புது தொழில் தொடங்குவீர்கள். இல்லத்தரசிகளே, விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் சேரும். கணவர் உங்களின் புதிய முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பார். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படும். வியாபாரிகளுக்கு தேங்கி கிடந்த சரக்குகளை சாமர்த்தியமாக விற்று தீர்ப்பீர்கள். வாடிக்கையாளர்களின் தேவை அறிந்து செயல்படுவதால் லாபம் அதிகரிக்கும். கடையை வேறு இடத்திற்கு மாற்றுவீர்கள். வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களுடன் புது ஒப்பந்தங்கள் செய்வதன் மூலம் உங்கள் நிறுவனத்தின் புகழ் கூடும். ரியல் எஸ்டேட், பதிப்பகம், சிமெண்ட் வகைகளால் லாபம் அடைவீர்கள். கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்கள் உங்கள் கோரிக்கையை ஏற்பர். உத்தியோகஸ்தர்களே, உங்களின் நிர்வாக திறமை கூடும். புது வாய்ப்புகள், பொறுப்புகள் தேடி வரும். மூத்த அதிகாரிகள் உங்களின் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள். சம்பளம் உயரும். மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். கணினித்துறையினருக்கு சம்பளம், சலுகைகள் அதிகம் உள்ள வேலைக்கு மாற்றம் ஏற்படும். மொத்தத்தில் திக்கி திணறி தவித்துக் கொண்டிருந்த உங்கள் வாழ்வில் திடீர் திருப்பத்தையும் புதிய அத்தியாயத்தையும் தொடங்கி வைப்பதாக அமையும்.
குரு பார்க்க கோடி புண்ணியம். குரு பார்வை இருந்தால் சகல நன்மைகளும் ஏற்படும் என்பது ஜோதிட விதி. அதேபோல குரு அருள் இருந்தால் திருவருள் நிச்சயம் கிட்டும் என்பது ஆன்மீக நியதி. அந்த வகையில் குருவின் பார்வை பலம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஜோதிடத்தில் எந்த கிரகமும் 100% முழு நன்மைகளையோ அல்லது முழுவதும் தீமையோ செய்யாது என்பது நியதி. ஆனால் இதில் குரு ஏன் சிறப்பு பெறுகிறார் என்றால், குரு பகவானை பொறுத்தவரையில் சுபபலனை அதிகமாகவும் தீமைகளை குறைவாகவே கொடுக்கக்கூடியவராக இருப்பார். யார் ஒருவர் தன்னுடைய ஜாதகத்தில் குரு சுபபலன் பெறக்கூடிய நல்ல இடத்தில் அமைந்துள்ளாரோ அவர் சமூகத்தில் மற்றவர்களால் போற்றும்படியாக வாழ்வார். குரு பகவான் உங்களின் ஜாதகத்தில் சுபமானதாக அமையாமல் இருப்பின் ஞாபக மறதி, காதுகளில் பாதிப்பு, குடல் புண், சாபத்தால் உடல் பாதிப்பு, கோவில் விவகாரங்களில் ஈடுபடுவதால் உடல்நிலை பாதிப்பு, வறுமையால் உடல்நிலை பாதிப்பு போன்றவை உண்டாகும். குரு பகவான் உங்களின் ஜாதகத்தில் சுபமானதாக அமையாமல் இருப்பின் கண்டிப்பாக அதற்கான பரிகாரம் செய்யும் விதமாக குரு பகவானுக்கு சிறப்பு பெற்ற ஆலயங்களுக்கு செல்வதும், வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து குரு பகவானுக்கு கொண்டை கடலையை மாலையாக கோர்த்து அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நெய் தீபமேற்றி வழிபடவும், தானம் போன்றவற்றை காலை பொழுதிலும் மந்திர ஜபங்களை மாலை பொழுதிலும் செய்யவும். அருகில் இருக்கும் ஆலயங்களில் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை சாற்றி சிறப்பாக வணங்கி வாருங்கள். அதற்காக பரிகாரம் என்ற பெயரில் பணத்தை வீண் விரயம் செய்ய வேண்டாம். அதற்கு பதிலாக இறைவனை வழிபடுவதோடு ஆலயங்களுக்கு தேவையான நெய், நல்லெண்ணெய், பன்னீர், சந்தனம், பால், தயிர் மற்றும் மலர் மாலைகள், பூக்கள் என இறைவனுக்கு உகந்த கோவிலுக்கு தேவையான பொருட்களை உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு வழங்கி கோயில் கைகாரியம் செய்யுங்கள். தமிழ்நாட்டில் குரு பரிகார தலங்களாக பல இடங்கள் உள்ளன. இவற்றில் கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடி குருஸ்தலமாகும். தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை, மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகில் உள்ள குருவித்துறை, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் உள்ள பட்டமங்கலம் உள்ளிட்ட ஆலயங்களில் பரிகார பூஜைகள் செய்து வழிபடலாம். நவ திருப்பதிகளில் ஒன்றான ஆழ்வார் திருநகரி குருஸ்தலமாகும். அங்கும் வழிபாடு செய்யலாம். திருச்செந்தூரில் முருகப்பெருமான் குரு வடிவாகவே அருள் புரிகிறார். சூரசம்ஹாரம் செய்த பின்பு முருகப்பெருமான் அந்த தோஷத்தை போக்குவதற்காக திருச்செந்தூரில் சிவபெருமானை பூஜித்தார். குருவருள் பெற திருச்செந்தூருக்கு செல்லுங்கள். இவை தவிர சிவன் கோவில்களில் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தினத்தன்று சிறப்பு வழிபாடுகள் செய்வதன் மூலமும் குருவின் அருளை பெறலாம். குரு பகவானுக்கு இனிப்பு என்றால் மிகவும் பிடிக்கும். அதனால் வியாழக்கிழமை விரதம் இருந்து இனிப்பு செய்து அவருக்கு படையலாக வைத்தால் அவரின் பார்வை நம் மீது திரும்பும் என்பது ஐதீகம். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.